நெகேமியா அதிகாரம் 9. சாக்கு உடை அணிந்து புழுதியை தங்கள் மேல் பூசிக்கொண்டு நோன்பிருக்குமாறு அம்மாதத்தின் 24ஆம் நாளன்று மக்கள் ஒன்று கூடி வந்தார்கள். இஸ்ரேல் இனத்தார் வேற்றினத்தார் எல்லாரிடமிருந்தும் பிரிந்து நின்றனர். எழுந்து நின்று தங்கள் பாவங்களையும் தங்கள் முன்னோரின் அக்கிரமங்களையும் அறிக்கையிட்டனர். ஒவ்வொரு நாளும் அவர்கள் தங்கள் இடத்திலேயே எழுந்து நின்று பகலில் கால் பகுதியை கடவுளாகிய ஆண்டவரின் திருச்சட்ட நூலை வாசிப்பதிலும் மற்றொரு கால் பகுதியை தங்கள் பாவங்களை அறிக்கையிடுவதிலும் தங்கள் கடவுளாகிய ஆண்டவரை தொழுவதிலும் செலவழித்தார்கள். மீண்டும் லேவியரான ஏசுவா, பானி, கத்மியேல், செபனியா, பூனி, செரேபியா, பானி, கெனானி ஆகியோர் படியின் மேல் நின்று கொண்டு உரத்த குரலில் கடவுளாகிய ஆண்டவரை நோக்கி கதறினர். பின்பு லேவியரான ஏசுவா, கத்மியேல், பானி, அசபினியா, செரேபியா, ஓதியா, செபனியா, பெத்தகியா ஆகியோர் மக்களை பார்த்து, எழுந்திருங்கள், என்றும் உள்ளவரும் உங்கள் கடவுளுமாகிய ஆண்டவரை போற்றுங்கள் என்றனர். அவர்கள் பதில் மொழியாக உரைத்தது, எல்லா புகழ்ச்சிக்கும் வாழ்த்துக்கும் எட்டாத மாட்சிமிகு உமது பெயர் போற்றி போற்றி. மக்களின் மன்றாட்டு. நீர் ஒருவரே ஆண்டவர். நீரே வானத்தையும் விண்வெளி வானங்களையும் வான்படைகளையும் நிலத்தையும் அதில் உள்ள அனைத்தையும் கடலையும் அதில் உள்ள அனைத்தையும் படைத்தவர். அவற்றுக்கெல்லாம் உயிர் கொடுப்பவர். வான்படைகள் உமக்கு அடிபணிகின்றன. ஆபிராமை தேர்ந்தெடுத்து ஊர் என்ற கல்தேயர்களின் நகரினின்று வெளிக்கொணர்ந்து அவர் பெயரை ஆபிரகாம் என்று மாற்றி அமைத்த கடவுளாகிய ஆண்டவர் நீரே. உம்மீது பற்று கொண்ட அவருடைய இதயத்தை கண்டீர். கானானியர், இத்தியர், எமோரியர், பெரிசியர், எபுசியர், கிர்காசியர் ஆகியோரின் நாட்டை அவருடைய வழிமரபினருக்கு தருவதாக அவரோடு உடன்படிக்கை செய்தீர். நீர் நீதி உள்ளவர். எனவே வார்த்தைகளை நிறைவேற்றினீர். எகிப்தில் வாழ்ந்த எங்கள் மூதாதையரின் துன்பத்தை கண்ணோக்கினீர். செங்கடலில் அவர்களின் கூக்குரலுக்கு செவி சாய்த்தீர். பார்வோனுக்கும் அவனுடைய அலுவலர்கள் எல்லாருக்கும் அவனது நாட்டின் அனைத்து மக்களுக்கும் எதிராக அடையாளங்களையும் அருஞ்செயல்களையும் செய்தீர். ஏனெனில் எம் மூதாதையர்களை அவர்கள் செருக்குடன் நடத்தினார்கள் என்பதை நீர் அறிவீர். இந்நாளில் இருப்பது போல் உமது பெயரை நீர் விளங்கச் செய்தீர். அவர்கள் முன் கடலை பிளந்தீர். எனவே கடலின் நடுவே உலர்ந்த தரையில் அவர்கள் கடந்து போனார்கள். அவர்களை பின்தொடர்ந்தவர்களையோ கல்லை அமிழ்த்துவது போல் ஆழ்கடலின் பாதாளத்திற்குள் அமிழ்த்தினீர். நீர் அவர்களை பகலில் மேகத்தூணால் வழி நடத்தினீர். இரவில் நெருப்புத்தூணால் அவர்களின் வழிக்கு ஒளி கொடுத்து அதில் நடக்க செய்தீர். நீர் சீனாய் மலை மீது இறங்கினீர். விண்ணிலிருந்து அவர்களோடு பேசினீர். நேர்மையான நீதி நெறிகளையும் உண்மையான சட்டங்களையும் நல்ல நியமங்களையும் நல்வழி நடத்தும் விதிமுறைகளையும் தந்தீர். புனிதமான ஓய்வு நாளை பற்றி அவர்களுக்கு கற்பித்தீர். விதிமுறைகளையும் நியமங்களையும் சட்டங்களையும் அடியாராகிய மோசே வழியாக அவர்களுக்கு கொடுத்தீர். அவர்கள் பசியாயிருக்கையில் விண்ணிலிருந்து அவர்களுக்கு உணவு அளித்தீர். அவர்கள் தாகமாயிருக்கையில் பாறையிலிருந்து தண்ணீர் புறப்பட செய்தீர். நீர் அவர்களுக்கு கொடுப்பதாக வாக்களித்திருந்த நாட்டை அடைந்து அதை அவர்கள் உரிமையாக்கி கொள்ளுமாறு பணித்தீர். ஆனால் அவர்களும் எங்கள் முன்னோரும் செருக்குடன் நடந்து வணங்கா கழுத்தினராகி உம்முடைய விதிமுறைகளுக்கு செவி கொடுக்கவில்லை. அவர்கள் செவி கொடுக்க மறுத்தது மட்டுமல்லாமல் நீர் அவர்களிடம் செய்திருந்த அருஞ்செயல்களை நினைத்து பார்க்கவும் இல்லை. மாறாக வணங்கா கழுத்தினராய் ஒரு தலைவரை ஏற்படுத்தி எகிப்தின் அடிமை வாழ்வுக்கு மீண்டும் செல்ல தீர்மானித்தார்கள். மன்னிக்கும் குணம், தயை, இரக்கம், நீடிய பொறுமை, மிகுந்த பேரன்பு ஆகியவை கொண்ட கடவுளான நீரோ அவர்களை தள்ளிவிடவில்லை. அவர்கள்
ஒரு வார்ப்பு கன்றுக்குட்டியை செய்து உங்களை எகிப்திலிருந்து மீட்டு வந்த உங்கள் கடவுளை பாருங்கள் என்று பெரும் நிந்தனைகளை செய்தபோதும் நீர் உமது பேரிரக்கத்தினால் அவர்களை பாலை நிலத்திலே கைவிட்டு விடவில்லை. அவர்களை பகலில் வழிநடத்தி வந்த மேகத்தூணையும் அவர்கள் செல்ல வேண்டிய பாதையை இரவில் காட்டி வந்த நெருப்பு தூணையும் அவர்களை விட்டு அகற்றவும் இல்லை. அவர்களுக்கு அறிவு புகட்ட உமது நல்ல ஆவியை கொடுத்தீர். உமது மன்னாவை அவர்களுக்கு உண்ண கொடுக்க நீர் மறுக்கவில்லை. அவர்களின் தாகத்திற்கு தண்ணீர் கொடுத்தீர். 40 ஆண்டுகளாய் பாலை நிலத்தில் அவர்களை பராமரித்தீர். அவர்களுக்கு எந்த குறையும் இல்லை. அவர்களுடைய ஆடைகள் கிழிந்து போகவும் இல்லை. அவர்களுடைய கால்கள் கொப்பளிக்கவும் இல்லை. அரசுகளையும் மக்களினங்களையும் அவர்களிடம் ஒப்படைத்தீர். அவற்றின் எல்லை வரையும் பங்கிட்டளித்தீர். இவ்வாறு அவர்கள் சீகோன் அரசனின் நாடான ஏஸ்போனையும் ஓகு அரசனின் நாடான பாசானையும் உரிமையாக்கி கொண்டார்கள். அவர்களின் மக்களை விண்மீன்களைப் போன்று பெருக செய்தீர். அவர்கள் உட்புகுந்து உரிமையாக்கி கொள்ளுமாறு அவர்களுடைய மூதாதையருக்கு வாக்களித்திருந்த நாட்டிற்கு அவர்களை அழைத்து வந்தீர். அவர்களின் மக்கள் அங்கு வந்து அந்நாட்டை உரிமையாக்கி கொண்டார்கள். அவர்களின் முன்னிலையில் அந்நாட்டின் மக்களான கானானியரை நீர் அடக்கினீர். அவர்களையும் அவர்களுடைய மன்னர்களையும் நாட்டின் மக்களையும் இஸ்ரேலர் கையில் ஒப்படைத்து தங்களின் விருப்பத்தின்படி அவர்களை நடத்த விட்டுவிட்டீர். எனவே அவர்கள் அரண்சூழ் நகர்களையும் செழிப்பான நிலத்தையும் கைப்பற்றினார்கள். எல்லாவித உடைமைகளும் நிறைந்த வீடுகளையும் வெட்டப்பட்ட கிணறுகளையும் திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ தோப்புகளையும் கனிதரும் மிகுதியான மரங்களையும் சொந்தமாக்கி கொண்டார்கள். உண்டு நிறைவு கொண்டு அவர்கள் கொழுத்து போனார்கள். உமது மாபெரும் நன்மைத்தனத்தை அனுபவித்து மகிழ்ந்தார்கள். இருப்பினும் அவர்கள் கீழ்ப்படியாது உமக்கு எதிராக கிளர்ச்சி செய்தார்கள். உமது திருச்சட்டத்தை புறக்கணித்தார்கள். உம்மை நோக்கி திரும்பும்படி அவர்களை எச்சரித்த உம்முடைய இறைவாக்கினர்களை கொன்றார்கள். இவ்வாறு பெரும் இறை நிந்தனையை செய்தார்கள். எனவே நீர் அவர்களை எதிரிகளிடம் கையளித்தீர். எதிரிகளோ அவர்களை துன்புறுத்தினார்கள். தங்களது துன்ப வேளையில் உம்மை நோக்கி அவர்கள் கூக்குரலிட்டார்கள். நீர் விண்ணிலிருந்து அதை கேட்டருளினீர். அளவு கடந்த உமது இரக்கத்தினால் அவர்களுக்கு மீட்பர்களை அனுப்பினீர். அவர்களும் எதிரிகளிடமிருந்து அவர்களை விடுவித்தார்கள். அவர்கள் அமைதி கண்ட பின்னர் உமது திருமுன் மீண்டும் தீயது செய்ய தலைப்பட்டார்கள். நீர் அவர்களை அவர்களின் எதிரிகளிடம் கையளித்தீர். எதிரிகள் அவர்களை அடக்கி ஆண்டார்கள். எனவே அவர்கள் மீண்டும் உம்மிடம் கூக்குரலிட்டார்கள். நீரோ விண்ணிலிருந்து செவிசாய்த்து உமது பேரிரக்கத்தின்படி பலமுறை அவர்களுக்கு விடுதலை அளித்தீர். உமது திருச்சட்டத்துக்கு திரும்பி வர அவர்களை நீர் எச்சரித்தீர். அவர்களோ சிறு குற்றவர்களாய் உம்முடைய விதிமுறைகளுக்கு செவிசாய்க்காமல் உம்முடைய நீதி நெறிகளுக்கு எதிராக பாவம் செய்தார்கள். அந்த நீதி நெறிகளை கடைபிடித்தால்தான் அவர்கள் வாழ்வு பெற முடியும். இருப்பினும் அவர்கள் பிடிவாதமாக உம்மை புறக்கணித்தார்கள். வணங்கா கழுத்தினராய் அடிபணிய மறுத்தார்கள். நீரோ பல்லாண்டுகளாய் அவர்கள் மேல் பொறுமையாய் இருந்தீர். இறைவாக்கினர் மூலம் உமது ஆவியால் அவர்களை எச்சரித்து வந்தீர். இருப்பினும் அவர்கள் செவிசாய்க்கவில்லை. எனவே நாடுகளின் மக்களுக்கு அவர்களை கையளித்தீர். ஆயினும் உமது பேரிரக்கத்தின் பொருட்டு நீர் அவர்களை அழித்து விடவும் இல்லை, கைவிட்டு விடவும் இல்லை. ஏனெனில் நீரே கனிவும் கருணையும் உள்ள கடவுள். எங்கள் கடவுளே, மேன்மை மிக்கவரும் வல்லவரும் அஞ்சுதற்கு உரியவரும் உடன்படிக்கையையும் பேரிரக்கத்தையும் காப்பவருமான கடவுளே, அசீரிய மன்னர்களின் காலம் முதல் இன்று வரை எங்களுக்கும் எங்கள் அரசர்களுக்கும் எங்கள் தலைவர்களுக்கும் எங்கள் குருக்களுக்கும் எங்கள் இறைவாக்கினர்களுக்கும் எங்கள் மூதாதையர்களுக்கும் மக்கள் எல்லாருக்கும் நேரிட்டுள்ள துன்பங்கள் அனைத்தையும் அற்பமாய் எண்ணாதேயும்.
எமக்கு நேரிட்டவை அனைத்திலுமே நீர் நீதியுள்ளவராய் இருந்தீர். ஏனெனில் நீர் உமது சொல்லுறுதியை காட்டியுள்ளீர். நாங்களோ தீயவை செய்துள்ளோம். எங்கள் அரசர்களும் எங்கள் தலைவர்களும் எங்கள் குருக்களும் எங்கள் மூதாதையர்களும் உமது திருச்சட்டத்தை கடைபிடிக்கவில்லை. நீர் அவர்களுக்கு கொடுத்துள்ள விதிமுறைகளையும் எச்சரிக்கைகளையும் அவர்கள் பொருட்படுத்தவில்லை. உமது நல் உள்ளத்திற்கு ஏற்ப நீர் அவர்களுக்கு தந்துள்ள நாட்டிலும் பரந்த செழிப்பான நிலத்திலும் அவர்கள் உமக்கு ஊழியம் செய்யவும் இல்லை, தங்கள் தீச்செயல்களை விட்டு விலகவும் இல்லை. நாங்கள் இப்பொழுது அடிமைகளாக இருக்கிறோம். நற்கனிகளையும் நற்பலன்களையும் அனுபவிக்கும்படி நீர் எம் முன்னோருக்கு கொடுத்த வளமிகு நாட்டிலேயே நாங்கள் அடிமைகளாக இருக்கிறோம். எங்கள் பாவங்களால் இந்நாட்டின் மிகுந்த விளைச்சல் எங்கள் மீது நீர் ஏற்படுத்தியுள்ள மன்னர்களையே சென்றடைகிறது. அவர்களோ தங்கள் விருப்பப்படி எங்களையும் எங்கள் கால்நடைகளையும் ஆட்டி படைக்கிறார்கள். நாங்களோ மிகுந்த வேதனையில் அமிழ்ந்துள்ளோம். ஒப்பந்தத்தில் மக்கள் கையொப்பமிடுதல். இவற்றின் பொருட்டே நாங்கள் நிலையான உடன்படிக்கை செய்து அதை எழுதி வைத்திருக்கிறோம். எங்கள் தலைவர்கள், லேவியர்கள் மற்றும் குருக்கள் அதில் தங்களது முத்திரையை இட்டுள்ளார்கள். நெகேமியா அதிகாரம் 10. முத்திரையிட்டவர்கள் பின்வருமாறு: அக்கல்யாவின் மகனும் ஆளுநருமான நெகேமியா மற்றும் செதேக்கியா. குருக்கள் செராயா, அசரியா, எரேமியா, பஸ்கூர், அமரியா, மல்கியா, அத்தூசு, செபனியா, மல்லூக்கு, ஆரிம், மெரோமோத்து, ஒபதியா, தானியேல், கின்னத்தோன், பாருக்கு, மெசுலாம், அபியா, மியாமின், மாசியா, பில்காய், செமாயா. லேவியர்: அசனியாவின் மகன் ஏசுவா, ஏனத்தாதின் புதல்வரில் பின்னோய், கத்மியேல். இவர்களின் சகோதரர்கள் செபனியா, ஓதியா, கெலிட்ரா, பெலாயா, ஆனான், மீகா, ராகோபு, அசபியா, சக்கூர், செரேபியா, செபனியா, ஓதியா, பானி, பெனினோ. மக்கள் தலைவர்: பாரோசு, பாகாத்து மோவாபு, ஏலாம், சாத்து, பானி, புன்னி, அஸ்காது, பேப்பாய். அதோனியா, பிக்வாய், ஆதீன், ஆட்ரேர், எசேக்கியா, அசூர், ஓதியா, ஆசும், பெசாய், ஆரிபு, அனத்தோத்து, நேபாய், மக்பியாசு, மெதுல்லாம், ஏசீர், மெசசபேல், சாதோக்கு, யாதுவா, பெலதியா, ஆனான், அனாயா, ஒசேயா, அனனியா, ஆசூபு, அல்லோகேசு, பில்கா, சோபேக்கு, ரகும், சப்னமாசேயா, அகியா, கானான், ஆனான், மல்லூக்கு, ஆரிம், பானா ஆகியோர். உடன்பாடு. ஏனைய மக்களும் குருக்களும் லேவியரும் வாயிற்காப்போரும் பாடகர்களும் கோவில் பணியாளர்களும் வேற்றின மக்களிடமிருந்து பிரிந்து கடவுளின் திருச்சட்டப்படி வாழ்ந்த அனைவரும், அவர்களின் மனைவியரும் புதல்வர் புதல்வியர் அனைவருமாகிய தேர்ந்து தெளியும் ஆற்றல் கொண்ட அனைவரும் மேன்மக்களாகிய தங்கள் சகோதரர்களோடு சேர்ந்து கடவுளின் ஊழியரான மோசே வழியாக கொடுக்கப்பட்ட வாக்குறுதியையும் சாபத்தையும் உள்ளடக்கிய கடவுளின் திருச்சட்டத்தை ஏற்று கடைப்பிடிப்பதாகவும், தங்கள் தலைவராகிய ஆண்டவரின் அனைத்து விதிமுறைகளையும் நீதி நெறிகளையும் நியமங்களையும் காத்து நடப்பதாகவும் வாக்குறுதி தந்தார்கள். சிறப்பாக, நாங்கள் வேற்றின மக்களுக்கு பெண் கொடுக்கவும் மாட்டோம், அவர்களிடமிருந்து எங்கள் புதல்வருக்கு பெண் கொள்ளவும் மாட்டோம். வேற்றின மக்கள் ஓய்வு நாளில் சரக்குகளையும் தானிய வகைகளையும் விற்க கொண்டு வந்தால், நாங்கள் அவர்களிடமிருந்து ஓய்வு நாளிலும் புனித நாளிலும் வாங்க மாட்டோம். 7ஆம் ஆண்டின் விளைச்சலை விட்டு கொடுப்போம்.
எவ்வகை கடனையும் திரும்ப கேட்க மாட்டோம். காணிக்கை அப்பங்கள், அன்றாட உணவு படையல்கள், எரிபலிகள், ஓய்வு நாள்கள், அமாவாசைகள் மற்றும் குறிக்கப்பட்ட திருவிழாக்களில் வழக்கமாக செலுத்தும் பலிகள், புனித பொருள்கள், இஸ்ரேலுக்காக செலுத்த வேண்டிய பாவம் போக்கும் பலிகள், எங்கள் கடவுளது கோவிலின் அனைத்து வேலைகள் ஆகியவற்றுக்காக ஆண்டுக்கு 4 கிராம் வெள்ளியை நாங்கள் கோவிலுக்கு கொடுக்க வேண்டும் என்பதை விதிமுறையாக ஏற்படுத்தி கொண்டோம். திருச்சட்டத்தில் எழுதியுள்ளபடி எம் கடவுளாகிய ஆண்டவரின் பலிபீடத்தின் மீது எரிப்பதற்காக ஆண்டுதோறும் குறிப்பிட்ட காலத்தில் எம் முன்னோரின் குல வரிசைப்படி விறகு காணிக்கையை எம் கடவுளின் கோவிலுக்கு கொண்டு வர குருக்களும் லேவியரும் மக்களும் ஆகிய நாங்கள் சீட்டு போட்டு தேர்ந்தெடுப்போம். எங்கள் நிலத்தின் முதற் பலனையும் எல்லா மரங்களின் முதற் கனிகளையும் ஆண்டுதோறும் ஆண்டவரின் இல்லத்திற்கு கொண்டு வர நேர்ந்து கொண்டோம். திருச்சட்டத்தில் எழுதியுள்ளபடி எங்கள் மக்களின் தலைப்பிள்ளைகளையும் எங்கள் கால்நடைகளின் தலைப்பேறுகளையும், அதாவது மாட்டு மந்தைகளின் தலைப்பேறுகளையும் ஆட்டுக்கிடைகளின் தலைப்பேறுகளையும் எம் இறைவனின் இல்லத்தில் பணி செய்யும் குருக்களிடம் கொண்டு வர நேர்ந்து கொண்டோம். மேலும் நாங்கள் பிசைந்த மாவின் முதற் பகுதியையும் எங்கள் படையல்களையும் ஒவ்வொரு மரத்தின் கனிகளையும் திராட்சை ரசம், எண்ணெய் முதலியவற்றையும் குருக்களுக்காக எம் கடவுளின் கோவில் அறைகளில் கொடுப்போம் என்றும், எங்கள் நிலபலனில் 10 ஒரு பகுதியை லேவியருக்கு கொடுப்போம் என்றும் நேர்ந்து கொண்டோம். நாங்கள் உழைக்கும் ஒவ்வொரு நகரிலும் லேவியரே அதை வசூல் செய்வர். 10 ஒரு பகுதியை லேவியர் பெறும்போது ஆரோனின் வழிமரபினரான குரு ஒருவர் லேவியரோடு இருக்கட்டும். லேவியர்கள் தங்கள் வசூலில் 10 ஒரு பகுதியை எம் கடவுளின் கோவிலுக்கு கொண்டு வந்து கருவூல அறைகளில் சேர்த்து வைக்கட்டும். ஏனெனில் அக்கருவூல அறைகளில்தான் இஸ்ரேல் மக்களும் லேவியரும் கொடையாக கொடுத்த தானியம், திராட்சை ரசம், எண்ணெய் முதலியவற்றை சேர்த்து வைத்தனர். அங்கேதான் கோவில் திருப்பணிக்குரிய பாத்திரங்களும் இருந்தன. குருக்களும் பாடகர்களும் வாயிற்காவலரும் திருப்பணியாளர்களும் அங்கேதான் இருந்து வந்தார்கள். எங்கள் கடவுளின் கோவிலை புறக்கணிக்க மாட்டோம் என்று அவர்கள் வாக்குறுதி அளித்தார்கள்.